கபடி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய தொடர் கபடி பயிற்சியில் இன்றைக்கி 230வது நாள். இன்றைக்கி பயிற்சியில் சைடு ஜம்ப் ஸ்கில்லை நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோம். நீங்கள் உங்களோட சைடு ஜம்ப் ஸ்கில்லை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னா முதல்ல இந்த மாதிரி கிரவுண்டை ரெடி பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெச்சிங் அண்ட் ரன்னிங் இதெல்லாம் முடிச்சுட்டு முதல்ல நீங்கள் ஃப்ரண்ட் ரோல் அடிங்க. அடுத்து நின்று நல்லா ஜம்ப் பண்ணி ஃப்ரண்ட் ரோல் அடிங்க. அடுத்து நீங்கள் வெறும் தரையில் நின்ன மாதிரி சைடு ஜம்ப் அடிங்க. அடுத்து தரையில் இந்த மாதிரி டயர்ஸை வரிசையாக வச்சு நீங்கள் சைடு ஜம்ப் பண்ணி பழகுங்க. ஃபஸ்ட் டைம் சைடு ஜம்ப் ஸ்கில் பழகிறவங்களுக்கு கொஞ்சம் பயமாகவும் பதட்டமாகவும் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கேர் பண்ணாதீங்க. நீங்கள் இந்த வீடியோவை சேவ் பண்ணிவிட்டு ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சைடு ஜம்ப் ஸ்கில் சூப்பராக வரும். அடுத்து நீங்கள் டயர்ஸ் எல்லாம் வரிசையாக நிற்க வச்சு நீங்கள் சைடு ஜம்ப் ஸ்கில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் சைடு ஜம்ப் ஸ்கில் பழகிறவங்க அதிகமாக ஹைட் வச்சு ஜம்ப் பண்ண வேணாம். ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் ஜம்ப் அடிக்கிற ஹைட்டை நீங்கள் கூட்டிக்கோங்க. நீங்கள் சைடு ஜம்ப் ஸ்கில் பழகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் ஸ்ட்ரெச்சிங் ஒர்க் அவுட்டு இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் நீங்கள் சைடு ஜம்ப் ஸ்கில்லை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த சைடு ஜம்ப் ஸ்கில்லுக்கு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அடுத்து நீங்கள் இந்த மாதிரி மேனை வச்சு நீங்கள் சைடு ஜம்ப் ஸ்கில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எப்போ நீங்கள் ஜம்பிங் ஸ்கில் ப்ராக்டிஸ் பண்ணாலும் நல்ல கிரவுண்டில் பண்ணுங்கள், சேஃபாக பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.